Good afternoon, students. ஸோ இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ல மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை வச்சு ஒரு குட்டி கான்செப்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வந்து எங்க போய் உங்களுடைய பாடத்துல 7வது பாடம் லாஸ்ட் லெசனா வந்து இந்த பாடம் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு செகண்ட். 1 minute. ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ எப்படி சொல்றது, பார்த்தோன்னே நமக்கு வந்து கவர்ற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல வரோம், ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வரோம், அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இந்த கான்செப்டை வந்து நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் மூலமா அவங்களுடைய மனசுல ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுடைய மனசுல அந்த பாயிண்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மைண்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன்ல கொண்டு வருவோம் அப்படின்னு இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம், அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ். இப்போ இதெல்லாம் வந்து நான் 3D இமேஜஸா போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்லைட் ஷோ, நம்ம வந்து ஒரு பிபிடியை வந்து ப்ரெசென்ட் பண்ணி இது எடுத்துட்டு எல்இடி எல்சிடியில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா த்ரூ அதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் அதை பார்த்தோன்னே நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டைட்டில் பார். ஸோ உங்களுடைய இந்த ப்ரெசன்டேஷனுடைய நேம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோம் பட்டன்ல இருக்கிறது ரிப்பன் பட்டன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ ஆப்ஷன், ஸ்லைட் ஷோ இங்க பாருங்க, இங்க கர்சர் வைக்கிறேன் நான் பாருங்க. ஸ்லைட் ஷோ, ஸ்லைட் வியூ, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இருக்கு. ஸ்க்ரால் பட்டன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்லைட்ஸ். இதுல இருந்து நீங்க வந்து டூப்ளிகேட் ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, லாஸ்ட்டுக்கு வந்துடுறேன். லாஸ்ட்ல இருந்து டூப்ளிகேட் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தேன்னா அந்த ஸ்லைடோட எந்த ஸ்லைடு மேல கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுக்குறனோ அந்த ஸ்லைட்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கிரியேட் ஆகும். டெலீட் ஸ்லைடு, எனக்கு இந்த ஸ்லைடு வேண்டாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ திருப்பி ரைட் கிளிக் பண்ணி வெறும் பிளாங்க் ஸ்லைட் கிரியேட் ஆகும். டூப்ளிகேட் ஸ்லைடுனா நம்ம எந்த ஸ்லைடு மேல கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுக்குறோமோ அந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே என்ன ஆகும்னா இந்த அடுத்த ஸ்லைட்ல வரும். இதே நியூ ஸ்லைடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா பிளாங்க் அப்படியே வந்து நமக்கு வரும். ரீசெட் ஸ்லைடு. ஓகேவா? ஸோ அடுத்தது இதுல வந்து லே அவுட் மாடல்ஸ். இது வந்து எந்த மாதிரி ஒரு டைட்டில் ஸ்லைட் மட்டும் வேணுமா, டைட்டில் வித் கண்டென்ட் வேணுமா, செக்ஷன் ஹெட்டர் வேணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு லே அவுட் மாடல்ஸ் எந்த மாடல் நீங்க இதுல வேணுமோ, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து இதோடைய இந்த லே அவுட் மாடல்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பை டிஃபால்ட்டா நம்ம ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம். இப்போ நான் இங்க மாத்தும் போது பாருங்க, நான் இப்போ இங்க வந்து இந்த டிசைன்ஸை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படிங்கும்போது என்னுடைய எல்லா ஸ்லைட்ஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகும். இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடும். அந்த தீம்ல என்ன இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி இதுலயும் வந்து வேரியன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நீங்க அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி எந்த வேரியன்ட் வேணாலும் வந்து இதுல கலர்ஸ் எஃபெக்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ல எனக்கு இந்த கலர் வேணும் இந்த கலர் வேணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க வேற ஏதோ ஒரு டிசைன் அப்ளை பண்றேன். எல்லா ஸ்லைடுக்குமே அந்த டிசைன் அப்ளை ஆயிடுச்சு பாருங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி நெட்ல இருந்து கூட இங்க வந்து இன்சர்ட் பண்ண முடியும் உங்களால. ஸோ நான் மாத்திரேன், சேஞ்சஸ் பண்ண எல்லா இடத்துலயுமே சேஞ்சஸ் நடக்குது பாத்தீங்களா?
எஸ், எல்லா இடத்துலயுமே எல்லா ஸ்லைட்ஸ்க்குமே நம்ம கொடுக்கறது வந்து அப்ளை ஆகும். ஸோ இங்க வந்து அந்த Black கலர் வந்து அதே மாதிரி நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரெசன்டேஷன்ல வந்து மினிமம் வந்து 30 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேராகிராஃப்ஸா இருக்க பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ் ஆர் நம்பரிங் பாயிண்ட்ஸ்ல தான் வந்து மேக்சிமம் புல்லட் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வெளியில இருந்து இன்சர்ட்ஸ் இமேஜஸ் வந்து எது வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேர்ட் அண்ட் எக்ஸல் மாதிரியே தான் சேம் கான்செப்ட். இந்த ஷேப்ஸ் எல்லாம் மாத்துறது, ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் டிசைன் எல்லாமே வந்து உங்களால பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்சிஷன், இப்ப இந்த ஸ்லைடுக்கு வந்து என்ன டிரான்சிஷன் ஏதாவது கொடுத்து வச்சிருந்தோம். இப்ப பாருங்க, நான் இங்க வந்து இந்த புஷ் அப்படிங்கறத அப்ளை பண்றேன், பண்ணிட்டு இதை ப்ரிவியூ கொடுக்குறேன் பாருங்க. சோ கீழ இருந்து மேல புஷ் ஆகி வரும். வைப் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன் பாருங்க. வைப், ஓகேங்களா? ஸ்பிளிட், இது எல்லாமே வந்து டிரான்சிஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ எந்த பர்டிகுலர் ஸ்லைடை கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்றோமோ அந்த ஸ்லைடுக்கு வந்து உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த அனிமேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க வந்து பாருங்க ப்ரிவ்யூ. நான் இந்த அனிமேஷன்ஸ் வந்து இங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த செட் பண்ணது இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்க இங்க என்ன வேணாலும் அனிமேஷன் மாத்திக்கலாம். 1 2 3 4 5 இங்க வச்சிருக்கேன் இல்லையா, இந்த அனிமேஷன்ல எனக்கு எந்த இது வேணாலும் நான் மாத்திக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இதை வந்து ஸ்பிளிட்டா மாத்துங்க, ஃப்ளோட்டினா மாத்துங்க, ஷேப்பா மாத்துங்க, ஷேப்பா மாத்துறேன், ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அந்த ஷேப்ஸ் எப்படி வருது, ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகி வருதா? ஸோ இந்த மாதிரி என்ன அனிமேஷன் எஃபெக்ட் வேணாலும் கொடுக்க முடியும் நம்மளால. ஸ்லைட் ஷோ, இப்போ ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கொடுக்கணுமா இல்ல ஃப்ரம் த கரண்ட் ஸ்லைட்ல இருந்து கொடுக்கணுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்லைடு கிளிக் பண்ணிக்கிறேன், ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த அதை ஒவ்வொன்றுமே வந்து நான் கிளிக் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு வந்து நான் அனிமேஷன் எஃபெக்ட் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தேன். அதனாலதான் கீழே இருந்து மேல வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்தது. ஸோ இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னாச்சுன்னா எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து என்ன ஆகும், உங்களுடைய ஸ்லைட்ஸ்குள்ளேயே போயிடும். ஃப்ரம் த பிகினிங் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து லாஸ்ட் ஸ்லைட் வரைக்கும் உங்களுக்கு இதை வந்து ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோவும் நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கொடுக்குறேன், ஓகேவா? ஒரு கண்டென்ட் வரதுக்கும் நம்ம வந்து கிளிக் அண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணி வந்து வர மாதிரி எஃபெக்ட் கொடுத்து செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், வாட் இஸ் அன் ஆங்கிள்? ஆங்கிள்னா என்ன? ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு லைனை வந்து மீட் பண்ற காமன் பாயிண்ட்ல தான் ஆங்கிள் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ த காமன் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் த வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆங்கிள் எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் லைனை மீட் பண்ணும்போது ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, டிகிரிஸ் எப்படி மெஷர் பண்றோம், ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி அந்த ஆங்கிள்ஸை எப்படி வந்து மெஷர் பண்றோம், இதை இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஆங்கிள் அப்படின்னா ஆங்கிள் என்னென்ன இருக்கு, எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள், ஆங்கிள் எவ்வளவு டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். ஸோ 6 பேசிக் டைப்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்யூட், ரைட், அப்டியூஸ், ஸ்ட்ரெயிட், ரெஃப்ளெக்ஸ், இதெல்லாம் வந்து பேசிக் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அண்ட் ஃபுல் ரொட்டேஷன் ஆர் கம்ப்ளீட் ஆங்கிள். அடிஷ்னலா இன்னும் சில இருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். காம்ப்ளிமெண்டரி, சப்ளிமெண்டரி, அட்ஜஸ்டன்ட், வெர்டிகல் அண்ட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஸ்லைடு கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணும்போது ஒரு ஒரு ஆங்கிள்ஸ்க்கும் என்னென்ன மீனிங், அக்யூட்னா என்ன, ரைட்னா என்ன, அப்டியூஸ்னா என்ன, ஸ்ட்ரெயிட்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு ஆங்கிள்ஸ்க்கு நான் இப்போ இந்த ஸ்லைட்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா கூட போதுமானது. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா அது ஒரு வந்து ஒரு பாக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல குட் ப்ரெசன்டேஷன். இப்போ நான் வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி மார்க்ஸ் வந்து கம்மி தான். பிகாஸ் ஒரு ப்ரெசன்டேஷன்ல வந்து என்ன பண்ணணும், மினிமம் 30 வேர்ட்ஸ் இருந்தாதான் அதை வந்து ஒரு குட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மோர் தேன் 30 வேர்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? சோ அப்ப அதனால என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு குட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது. ப்ரெசன்டேஷன்னா அடுத்த இதுலயுமே நான் வந்து நிறைய பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். இந்த மூணே 3 பாயிண்ட் இந்த 3 இடத்துல இருந்தது அப்படின்னா குட் ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன்ங்கிறது அப்படிதான் கொடுக்கணும். இப்ப நான் இது கூட வேற ஏதோ ஒரு இன்டர்லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த சைட்டுக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ப்ரெசன்டேஷன்ல இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயங்கள், இப்ப இங்க பாருங்க லேர்னிங் அவுட்கம்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கணும்.
இது வந்து 2 ஸ்லைட்ஸாவோ அல்லது 3 ஸ்லைட்ஸாவோ ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ வந்து அது அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு, ஏன்னா லேர்னிங் அவுட்கம்ஸ் டூப்ளிகேட் போட்டிருந்தோம் இல்லையா, டூப்ளிகேட் ஸ்லைட், அதனாலதான் 2 தடவை வந்தது. இப்ப எண்ட் ஆஃப் ஸ்லைட் ஷோ கிளிக் டு எக்ஸிட் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு அது வந்து முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஹோம் பட்டன் நார்மலா எப்படி உங்களுக்கு வேர்ட்ல அண்ட் எக்ஸல்ல பாக்குறோமோ சேம் கான்செப்ட். டிசைன் இன்சர்ட்ல போயிட்டு நீங்க வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆன் ஸ்மார்ட் ஆர்ட், வேர்ட் ஆர்ட், சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல உங்களுக்கு சார்ட் மாடல் வேணுமா? ஓகே, சார்ட் உள்ள வந்துரும். சோ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையான கண்டென்ட் வந்து நமக்கு உள்ள வந்து எல்லாமே கொண்டு வர முடியும். ஸோ சார்ட்லயுமே பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் மாடல் எனக்கு வேணும், எந்த மாதிரி இருக்கணும், நான் லுக் வைஸ் எப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேன், இதை நான் வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியுமா? எஸ், வி கேன் கஸ்டமைஸ் த சார்ட் மாடல் ஆல்சோ. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சார்ட் டைப் சேஞ்ச் பண்ணுமா, பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு, இது வந்து காலம் இல்லையா, இப்ப எனக்கு வந்து பைகிராஃப் வேணும். ஸோ அதை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மாறும், சேஞ்ச் ஆகும், பை சீரீஸா மாறும், பை கிராஃபா, பை டயக்ராமா மாறும். ஸோ இது எல்லா விஷயங்களுமே உங்களால இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்ல பிரசன்டேஷனுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே, இப்ப நீங்க வந்து யோசிக்கலாம், நமக்கு எக்ஸல் இருந்தா தானே சார்ட் வரும். ஸோ அப்ப நமக்கு இங்க அந்த எக்ஸலுக்கான கண்டென்ட்டும் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாறும் பாருங்க கீழே. ஸோ நேம்ஸ் மாறிச்சா, சீரீஸ் வந்து நம்ம மார்க்ஸா கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம கொடுக்க போறது வந்து மார்க்ஸ். நம்ம மார்க்ஸ் மாத்த மாத்த அந்த ரேஞ்ச் மாறுது பாருங்க. டே ஸ்பிளிட் அப்ஸ் மாறுதா? சோ இப்ப யாரு ஹையஸ்ட்ல இருக்காங்க? ராமா, சிவா வந்து இருக்கிறதுலே லோ, அருண் வந்து அதுக்கு அடுத்த லெவல், அஸ்வின் வந்து அதுக்கும் அடுத்த லெவல். சோ ஃபர்ஸ்ட் வந்து ராம், செகண்ட் அஸ்வின், தேர்ட் வந்து அருண், ஃபோர்த் வந்து சிவா இல்லைங்களா? சோ அப்போ நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து பவர் பாயிண்ட்ல கால்குலேட் பண்றதுக்குமே எப்படி கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸல் வந்து உங்களுக்கு அங்க உள்ள வரும், கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து சார்ட் ஆக்டிவிட்டிஸும் நீங்க என்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் வேணாலும் இதுல நீங்க வந்து மாத்திக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டிசைன்ல போயிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு நம்ம பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாத்துலயும் ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் உங்களால பண்ண முடியும். இப்ப ஸ்லைட் ஷோ பார்த்துட்டீங்க, அனிமேஷன் பார்த்துட்டீங்க, டிரான்சிஷன் பார்த்துட்டீங்க, டிசைன் பார்த்துட்டீங்க இல்லையா? வியூவும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்தாச்சு, ஸ்லைட் எல்லாமே ஓகேங்களா? ஸோ இருங்க, இப்ப இதை நீங்க ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும், இல்ல இதுல ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும்னாலும் உங்களால வந்து பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேர்ட் ஆர்ட் இருக்கு, இந்த டைப் இல்ல இந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து எந்த மாடல்ஸ் வேணாலும் நீங்க வந்து இது எல்லாமே நம்மளா நம்ம வந்து திங்க் பண்ணி இதெல்லாம் டிசைன் பண்றதா. இந்த டிசைனிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லா டைப்லயும் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பிபிடில கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எப்படி பண்ணா இந்த பிரசன்டேஷன் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த பிரசன்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரிலேட்டட் சம் கொஸ்டின்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல டைட்டில் பார் எது, குவிக் ஆக்சஸ் டூல் பார் எது, ஸ்லைட் தம்ப்நெயில்ஸ் எது, நோட்ஸ் பேன் எது, எல்லாமே எது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ
டைட்டில் பார். இதுல எதுப்பா டைட்டில் பார்? டைட்டில் பார் எது சொல்லுங்க பார்க்கலாம். மேல பிரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் டைட்டில் பார். டூல் பார் அப்படிங்கிறது இந்த ஹோம் பட்டனுக்கு மேல இருக்கிறது தான் குவிக் ஆக்சஸ் டூல் பார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லாவே தெரியும். அடுத்தது ஸ்லைட் தம்ப்நெயில்ஸ். இதுதான் வந்து ஸ்லைட் தம்ப்நெயில்ஸ். இங்கே அதாவது ஓகே இருங்க, நான் தம்ப்நெயில் ஸ்லைட் ஹோல்டர், ஸ்லைட் பிளேஸ் ஹோல்டர், இது வந்து நோட்ஸ் பேன். ஓகேவா? ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நம்ம அந்த பிபிடி குள்ள போகணும். எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த வெளியில இருந்து இப்ப இந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்குள்ள கிளிக் பண்ணாமையே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்கு, ஓவராலா என்ன ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்க இங்கேயே பார்க்க முடியும். அதனாலதான் அது என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்லைட் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்றோம். தம்ப்நெயில்ஸ் அப்படின்னா நீ இந்த சைட்லயே அதுல என்ன இருக்கு, கண்டென்ட் இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறது இந்த தம்ப்நெயில்ஸ் மூலமாகவே நீங்க பாத்துக்க முடியும். ஒரு இப்ப இதே வந்து நமக்கு வேர்டோ எக்ஸலோ இருந்ததுன்னா நம்மளால வந்து அங்க என்ன கண்டென்ட் உள்ள இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க முடியாது இல்லையா. நம்மளா ஒரு பேஜா வந்து ஸ்க்ரால் பண்ணாதான் பார்க்க முடியும். பட் பிபிடியை பொறுத்த வரைக்கும் இந்த தம்ப்நெயில்ஸை வச்சுட்டு நீங்க வந்து இங்க எப்படி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஓவராலா, இப்ப இது வந்து உங்களுக்கு கொச்ச கொச்சான்னு இருக்கிறதுனால தெரியல. இதே இப்ப இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல ஓகே ஏதோ ஒரு பை டயக்ராம் போட்டிருக்காங்க சம் கண்டென்ட்டுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கு ரெலவெண்டான கண்டென்ட்டுக்கு தான் நீங்க வந்து பை சார்ட்டோ பார் சார்ட்டோ நீங்க இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு பண்றதுனால நம்ம ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் ஏதோ ஒண்ணு வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ராப்பரா நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஆர் ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் ஆர் ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன் ப்ராப்பர் ஸ்லைட் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா அதுல என்ன பண்ணிருப்போம், நம்ம எல்லாமே கரெக்டா வந்து நம்ம பர்ஃபெக்டா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து பாக்குறாங்கன்னா அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா எல்லாமே வந்து இருக்கணும். சோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம், கண்டென்ட் டெலிவரி பண்ணிருப்போம் இல்லையா. சோ அப்ப இந்த ஸ்லைட்ஸ் சைட்ல பார்த்தாவே இந்த ஸ்லைட் தம்ப்நெயில்ஸ்லயே என்ன கண்டென்ட் உள்ள இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஸ்லைட் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் இருக்கிறது தான் வந்து ஸ்லைட் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். நோட்ஸ் பேன் அப்படிங்கிறது இங்க கீழே இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ இப்ப நீங்க வந்து டைட்டில் பார் எது, தம்ப்நெயில்ஸ் எது, பிளேஸ் ஹோல்டர் எது, நோட்ஸ் பேன் எது, இந்த விஷயம் கிளியருங்களா? ஓகே. இப்ப வந்து நம்ம பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு போலாம். பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா பேஸா, ஒரு வேர்ட் ப்ராசஸரா, இல்ல ஒரு பிரசன்டேஷன் ப்ரோக்ராமா, அல்லது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமா? என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது வேர்ட் ப்ராசஸரா, டேட்டா பேஸா, ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமா, பிரசன்டேஷன் ப்ரோக்ராமா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோம்? Presentation, கரெக்டா? PowerPoint presentation. So that is called a presentation program. A presentation program creates a dash. ஒரு presentation program வந்து text message create பண்ணுமா, slide show create பண்ணுமா, computer virus create பண்ணுமா, இல்ல spreadsheet create பண்ணுமா? text message is இதோட சம்மந்தமே கிடையாது. spreadsheet அப்படிங்கிறது வந்து எக்ஸல் வகையை சார்ந்தது. வைரஸ் கிரியேட் பண்ணுமா ஒரு presentation? பிரசன்டேஷன் வந்து வைரஸ கிரியேட் பண்ணுமா இல்ல ஸ்லைட் ஷோவை கிரியேட் பண்ணுமா? எனக்கு சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க, இல்லைன்னா சாட்ல கூட ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் 2 ஆர் 3. பிரசன்டேஷன் கிரியேட்ஸ் அ ஸ்லைட் ஷோ. பிரசன்டேஷன் கிரியேட்ஸ் அ ஸ்லைட் ஷோ. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ வைரஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாது, ஸ்லைட் ஷோ தான் கிரியேட் பண்ணி தரும். நம்ம இப்ப ஸ்லைட் ஷோ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அதை தான் கிரியேட் பண்ணி தரும். ஓகே, அடுத்தது. A PowerPoint presentation can be used as an aid for public speaking.
இத வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கான எய்டா யூஸ் பண்ண முடியுமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பிளஸ் PowerPoint presentation வந்து yes, we can use as an aid for public speaking. Yes, can be added to a PowerPoint slide. Can be added to a PowerPoint slide. Items, objects and features. அதாவது PowerPoint ஸ்லைட்ல இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம்னா ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்து நீங்க கண்டென்ட்டா எடுத்துப்பீங்க? ஐட்டம்ஸ் அப்படின்னா வந்து பொருட்களா இருக்கலாம், என்ன வேணா அந்த ஒரு மீனிங்ல எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அவுட்புட்ஸ். சோ அப்ப அதுல என்ன வந்து பவர் பாயிண்ட்ல ஆட் பண்ணலாம்? நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்ட்டுங்களா? நமக்கு என்ன தேவையோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ அங்க ஆட் you can easily change the order of the slides in a PowerPoint presentation. ஒரு PowerPoint presentationல ஸ்லைட்ஸ் உடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாதா? PowerPoint presentationல yes, we can change. A slide dash is an animation or effect that is displayed when you move from slide to the next. A slide is an animation or effect that is displayed when you move from slide to the next. இப்ப நம்ம வந்து ஒரு பண்ணோம். ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி மாத்தும் போது என்ன மாறுச்சு? A slide transition is an animation or effect that is displayed when you move from slide to the next. Slide transition. இப்ப பாருங்க. இங்க என்ன பண்ணோம்? ஸ்லைட் டிரான்சிஷன் தானே பண்ணோம். அதுதானே ஒவ்வொன்னா மாறுச்சு. Sorry, 1 minute. இப்ப பாருங்க. இதுக்கு நான் வந்து இந்த ரேண்டம் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் கொடுத்தேன் இந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்கு. ஸோ அப்போ வந்து என்னது? ஸ்லைட் டிரான்சிஷன் தான். ஓகேவா? dash are used to obtain movement effects of an object. டிரான்சிஷனா, மூமெண்டா, அனிமேஷனா அல்லது ஷிஃப்டா? எது வந்து மூமெண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு? அனிமேஷன்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. இங்க பாருங்க. மூமெண்ட் எஃபெக்ட கொடுக்கிறது அனிமேஷன். Standard PowerPoint presentations are saved in which file format? Which file extension? PPT or DOC or PF or HTML? X. PowerPoint PPTX சேவ் பண்ணுவோம். To run your presentation, click from beginning icon or dash key. நம்ம வந்து அங்க போய் வந்து பிரசன்டேஷனை வந்து மூவ் பண்றதுக்கு பிகினிங் ஐக்கான கொடுக்கணுமா இல்ல கரண்ட் ஸ்டைல்ல இருந்து கொடுக்கணுமான்னு நான் கேட்டேன். சோ அது இதுல எந்த கீ பிரஸ் பண்ணா வந்து பிரசன்டேஷன் ரன் ஆகும் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து?
F5 can print your presentation slides to give to your audience. நம்மளுடைய presentation slides print பண்ண முடியுமா? Is it true or false? True. Yes, பண்ண முடியும். So 10 questions பார்த்தோம். 10 questions-க்குமே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்ப அடுத்த ஆக்டிவிட்டி இருக்கு இதுலயே. இது முடிச்சிட்டதுக்கு வரலாம். நம்மளால வந்து ஸ்லைட் ஃப்ரம் அனதர் presentation ஃபைல் இருந்து ஆட் பண்ண முடியுமா? யூ கேன் ஆட் அ ஸ்லைட் ஃப்ரம் வேற ஒரு presentation ஃபைல்ல இருந்து ஸ்லைட்ஸை வந்து ஆட் பண்ண முடியுமா? எஸ் we can. Dash allow you to create layouts and templates that are common to all slides. Masters, templates, standard, style. இதுல 4ல எந்த ஆப்ஷன் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ்டர்ஸ், டெம்ப்ளேட்ஸ், இது ரெண்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்ட கூட லீவ் பண்ணிடுங்க. மாஸ்டர்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ்ல எது வரும்? ஸ்லைடு மாஸ்டரா ஸ்லைட் டெம்ப்ளேட்டா? ஸ்லைடு மாஸ்டர். Dash masters are used to make global changes on all slides. Child master, parent master, template master, standard master. இது வரும். Dash masters are used to make global changes on all slides. இங்க ஒரு hint இருக்கு. Global changes on all slides னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ல child, parent, template and standard கொடுத்திருக்காங்க. டெம்ப்ளேட் அண்ட் ஸ்டாண்டர்டை தூக்கிடுங்க ஆப்ஷன்ல இருந்து. அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சைல்டா பேரண்ட்? குளோபல் சேஞ்சஸ் எங்கேருந்து நடக்கும்? பேரண்ட்ஸ் மாஸ்டர். Parent masters are used to make global changes on all slides. Dash masters appear layouts in the new slide command. இங்கேயும் யார் வருவாங்க? சைல்டா பேரண்டா? நியூ ஸ்லைட் கமெண்ட். இங்கேயும் சேம் பேரண்ட். After inserting a downloaded video in PowerPoint, you can trim in exactly the right place. பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? trim பண்ண முடியுமா? PowerPoint வீடியோ வந்து trim பண்றதுக்கு முடியுமா? எஸ். உங்களோட 7வது பாடத்துல இருக்கு பாருங்க இது. You cannot link YouTube videos in your PowerPoint presentation. True or false? You cannot link YouTube videos in your PowerPoint presentation. YouTube videos வந்து PowerPoint presentationல லிங்க் பண்ண முடியாதா? இல்ல, முடியும். தாராளமா வந்து பண்ண முடியும். YouTube presentation
பவர் பாயிண்ட்ல லிங்க் பண்ண முடியும். சாரி, ஃபால்ஸ். ஆமா, ஆக்சுவலி முடியும், நான் மாத்தி கிளிக் பண்ணிட்டேன். Dash recording is used to demonstrate something to your computer and can be added to your presentation. Dash recording is used to demonstrate something to your computer and can be added to your presentation. என்ன வரும்? Film, user, screen, video. Film recording is used to demonstrate. User recording is used to demonstrate. Screen recording is used to demonstrate. Video recording. சரி, இப்ப இதுல ரெண்டு ஆப்ஷன் நான் கட் பண்ணிடுறேன். Film and user கட் பண்ணிடுறேன். Screen and videoல எது வரும்? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உள்ளேயே ஒரு ரெக்கார்ட் ஆப்ஷன், ஸ்லைட் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருந்தது. அது என்ன சொல்லுவோம், அங்க என்ன போட்டிருந்தது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்ப கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. Screen recording is used to demonstrate something to your computer and can be added to your presentation. Screen recording பண்ண முடியும். The controls for running your presentation can be found on the dash ribbon. The controls for running your presentation can be found on the dash ribbon. Slideshow. எந்த ரிப்பன்ல வந்து வரும்? presentation. ரன்னிங் presentation நம்ம எப்படி கொடுத்தோம்? ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணி கொடுத்தோமா presentation? Yes. So அப்போ the controls for your running presentation can be found on the slideshow ribbon. To run your presentation, click from beginning icon or press the dash key. அதாவது பிகினிங் ஐகான்ல இருந்து வந்து நம்மளால ரன் பண்ணும் அந்த ஸ்லைட் ஷோவன்னா, ஒன்னு ஃப்ரம் பிகினிங்னு கொடுப்போம், இல்லைன்னா ஃப்ரம் தி ஸ்லைடுன்னு கொடுப்போம். இல்லைன்னா கீழே பிரஸ் பண்ணணும்னா எந்த கீ கொடுப்போம்? ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எனக்கு வந்து ஸ்லைட் ஷோ பண்ணணும்னா எந்த கீ பிரஸ் பண்ணுவோம்? F5 key. You can export your presentation as a video. You can export your presentation video. You can export your presentation as. Yes, we can. ஸோ ஒன்னே ஒன்று நம்ம வந்து படிச்சுட்டு தப்பா ஆன்சர் செலக்ட் பண்ணோம். பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டா வந்து என்ன நம்ம பார்த்தோமோ அந்த பர்டிகுலர் கண்டென்ட் அண்ட் டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர். எஸ், வெரி குட். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் சில கண்டென்ட் இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீக் ஐசிடில வந்து ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்லைட் ஷோ பண்றது, அதுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கறது, அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்கறது, அதை ஸ்லைட் ஷோல ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஆர் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்லைட், ஃப்ரம் த கரண்ட் ஸ்லைடு எதுல இருந்தாலும் இப்போ ஒரு ஸ்லைடை டெலீட் பண்றது, ஸ்லைடை ஆட் பண்றது, டூப்ளிகேட் செலக்ட் பண்றது, இன்சர்ட் பண்றது, இமேஜஸ் இன்சர்ட் பண்றது, எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான லே அவுட்ஸ் வேணும் எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அது ரிலேட்டடா சம் ஆக்டிவிட்டிஸும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது போக இன்னும் கொஞ்சம் ஒரு குட்டி கான்செப்ட் பேலன்ஸ் இருக்கு. இது உங்களுடைய 7th லெசன், 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடில லாஸ்ட் பாடத்தை கவர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க நீங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம்? ஒரு ஸ்லைட்ஸ் வந்து கிரியேட் பண்றது, நியூ ஸ்லைட்
ஆட் பண்றது, டூப்ளிகேட் ஸ்லைட் கிரியேட் பண்றது, ஸ்லைடை டெலீட் பண்றது, ஸ்லைட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுக்கறது, டிரான்சிஷன் எஃபெக்ட், அனிமேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்லைட் ஷோ, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். அது ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் பார்த்தோம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் லைக் ஆக்டிவிட்டி எம்சிக்யூஸா பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்லைடு உங்களுடைய ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டேக்காக ஒரு 4 ஸ்லைடு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சம் இமேஜஸ், சம் கண்டென்ட், அந்த ஹெட்லைன் இதெல்லாம் கொடுத்து சீஃப் கெஸ்ட் யார் வராங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கீங்க ஆனுவல் டேக்கு, அடுத்த கிளாஸ்ல வேணா ஆனுவல் டே இன்விடேஷன் வந்து நம்ம வந்து ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப வந்து உங்களுக்கு உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டா வந்து ஒரு ஆனுவல் டே இன்விடேஷன் பண்ணுங்க, பிரசன்டேஷன் கொடுங்க, இல்ல ரிபப்ளிக் டேக்கு கொடுங்க, இல்ல வந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்கு கொடுங்க, வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? சோ அப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். சோ இன்னைக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.